இன்று மதராஸ் தினம். நவீன மதராஸ் நகரம் உருவாகத் தொடங்கி 387 ஆண்டுகள் நிறைவடைந்ததாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த 387 ஆண்டுகள் என்பது சென்னையின் முழுமையான வயதை குறிக்கிறதா, அல்லது அதன் வரலாற்றில் தொடங்கிய ஒரு புதிய அத்தியாயத்தின் கணக்கா? 1639 ஆகஸ்ட் 22 அன்று கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் இந்த கடற்கரையை ஒட்டிய நிலப்பகுதியை பயன்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த நிலப்பகுதியில்தான் பின்னர் புனித ஜார்ஜ் கோட்டை உருவானது. கோட்டையை சுற்றி வணிகம் வளர்ந்தது. வணிகத்தை தொடர்ந்து மக்கள் குடியேறினர். குடியிருப்புகள் பெருகின. நிர்வாக அமைப்புகள் உருவாகின. இப்படித்தான் நவீன மதராஸ் நகரத்தின் கட்டமைப்பு மெல்ல உருவாகத் தொடங்கியது. ஆனால் சென்னையின் வரலாறு 1639 தொடங்கவில்லை. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, திருவொற்றியூர் போன்ற பகுதிகள் மக்கள் வாழ்ந்த பழமையான குடியிருப்புகளாக இருந்தன. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலின் வரலாறே பல்லவர் காலமான 8ஆம் நூற்றாண்டு வரை செல்கிறது. அது மட்டுமல்ல, மதராசப்பட்டினம் என்கிற கிராமம் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்பே இருந்ததாக சென்னை மாநகராட்சியின் வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. அப்படியானால் ஆகஸ்ட் 22 எவ்வாறு புரிந்து கொள்வது? இது சென்னையில் மனித வாழ்க்கை தொடங்கிய நாள் அல்ல. ஏற்கனவே மக்கள் வாழ்ந்த பல பழமையான பகுதிகளுக்கு நடுவே ஒரு புதிய வணிக மற்றும் நிர்வாக நகரம் உருவாகத் தொடங்கியதை குறிக்கும் நாள். இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கிறது. மதராஸ் தின கொண்டாட்டம் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் நிகழ்வு அல்ல. நகர வரலாற்று ஆய்வாளர் முத்தையா உள்ளிட்டோரின் முயற்சியால் 2004ஆம் ஆண்டில்தான் இந்த கொண்டாட்டம் தொடங்கப்பட்டது. எனவே மதராஸ் தினம் என்பது ஒரு காலனித்துவ நில ஒப்பந்தத்தின் நினைவு மட்டும் அல்ல. மயிலாப்பூரின் தொன்மை, திருவல்லிக்கேணியின் மரபு, வடசென்னையின் உழைப்பு, கோடம்பாக்கத்தின் கனவு, துறைமுகம் வளர்த்த வணிகம், தொழிற்சாலைகள் உருவாக்கிய வாழ்வாதாரம், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த மக்களை தனக்குள் ஏற்றுக்கொண்ட இந்த நகரத்தின் பரந்த மனம், இவை அனைத்தையும் நினைவு கூறும் நாள். 387 ஆண்டுகள் என்பது நவீன மதராஸ் நகரம் உருவான வரலாற்றின் கணக்கு. ஆனால் சென்னையின் வரலாற்றை ஒரு தேதிக்குள் மட்டும் அடக்கிவிட முடியாது. பல நூற்றாண்டுகளாக தொடரும் மரபும், தலைமுறைகளின் உழைப்பும், பல்வேறு மக்களின் வாழ்வும் இணைந்து உருவாக்கிய நகரம் இது. ஆகஸ்ட் 22 சென்னையின் பிறந்த நாள் மட்டுமல்ல, அதன் நீண்ட வரலாற்றில் தொடங்கிய ஒரு புதிய அத்தியாயத்தின் நினைவு நாள். உங்களுக்கு சென்னை என்றால் முதலில் நினைவுக்கு வருவது எது? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.